ஒரு அழகான சிற்றூரில் மாறன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தனது விளைநிலத்தில் மிக கடினமாக உழைத்து ஊரே வியக்கும் வண்ணம் மாம்பழத் தோட்டம் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த தோட்டத்தில் விளைந்த பழங்கள் தேனை விட இனிப்பானவை. அதே ஊரில் செல்வம் என்ற பெயருடைய மற்றொருவன் இருந்தான். அவனுக்கு மாறன் மீது தீராத பொறாமை. மாறனின் புகழை கெடுக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் மாறனின் தோட்டத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த பல மரங்களை வெட்டி எறிந்து விளைந்திருந்த பழங்களை திருடிச் சென்றான். மறுநாள் காலை இதை பார்த்த மாறன் மிகுந்த மனவேதனை அடைந்தான். ஊர் மக்கள் அனைவரும் கூடிவிட்டனர். மாறா, இதை செய்தது செல்வம்தான் என்று எங்களுக்கு தெரியும். அவனை பிடித்து அரசனிடம் ஒப்படைப்போம். அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கித் தருவோம் என்று ஆத்திரப்பட்டனர். ஆனால் மாறன் அமைதியாக இருந்தான். அவன் செல்வத்தை தேடிச் சென்றான். செல்வம் மாறன் தன்னை அடிக்கத்தான் வருகிறான் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் மாறன் அவன் கையில் ஒரு கூடை நிறைய இனிப்பான மாம்பழங்களை கொடுத்தான். செல்வம் அதிர்ச்சியுடன் கேட்டான், நான் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தும் நீ ஏன் எனக்கு பழங்களை தருகிறாய்? அதற்கு மாறன் மென்மையாகச் சொன்னான், நீ என் மரங்களை வெட்டியபோது உனக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் என்று எனக்கு புரிந்தது. உன் மனதிலுள்ள அந்த கசப்பு நீங்க இந்த இனிப்பான பழங்களை சாப்பிடு. நீ செய்த தவறை நீயே உணரும்போது அதுதான் உனக்கு சரியான தண்டனை. மாறனின் இந்த உயரிய பண்பைக் கண்டு செல்வம் வருந்தினான். அன்றிலிருந்து மாறனுக்கு துணையாக தோட்டத்தை பராமரிக்கத் தொடங்கினான். கதையின் நீதி, தவறு செய்தவர்களை தண்டனையால் திருத்துவதை விட அன்பாலும் பொறுமையாலும் திருத்துவதே.